சிலர் வாழ்க்கையில் ரொம்ப அவநம்பிக்கையோடு பேசுவாங்க. அதாவது சத்தான உணவுப் பொருள்லாம் சாப்பிட மாட்டாங்க. அட என்னப்பா உணவு கட்டுப்பாடெலாம் கடைப்பிடிக்க மாட்டாங்க. அட என்னப்பா வாழ்க்கையில் எல்லோரும் சாவ தான் போகிறாங்க, இருக்கிற வரைக்கும் அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாதுன்னு, அப்புறம் என்னத்துக்கு தான் வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அவநம்பிக்கையோடு பேசுவாங்க. அட போனால் போதுப்பா, எப்போ வேணாலும் போகுது தான் போகுது இந்த உடம்பு, நோய் இப்போ வந்தால் போகுது, இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போவோம். இந்த அவநம்பிக்கைக்கு காரணமே அவங்க உணவில் கட்டுப்பாடு இல்லாதனால தான். உணவில் கட்டுப்பாடு வந்துட்டாலே வாழணுங்கிற ஆசை வந்துடும். உணவில் கட்டுப்பாடு இல்லைன்னா வாழணுங்கிற ஆசையே போயிடும். ஆசை வர அப்போ தான் இந்த அவநம்பிக்கை தோணும். அவநம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள்லாம் வர்றது காரணம் என்னென்னா இந்த மாதிரி உணவில் கட்டுப்பாடு. உணவு கட்டுப்பாடே எதுக்கு? நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்காக தானே. வாழணுங்கிற அந்த ஆசை தானே உணவு கட்டுப்பாடு காரணம். ஆரோக்கியமாக வாழணுங்கிற ஆசை, அப்புறம் ஆரோக்கியமாக வாழணுங்கிற ஆசை, அந்த ஆசை தான் உணவு கட்டுப்பாட்டுக்கே காரணம். அப்போ அவநம்பிக்கைக்கு என்ன காரணம்? வாழணுங்கிற ஆசையே இல்லாமல் அவநம்பிக்கையோடு பேசுவாங்க. அட போனால் போதுப்பா, மனுஷன் எப்போ சாவான், விதி வந்தால் போய் அப்படி அவநம்பிக்கை காரணம் உணவில் கட்டுப்பாடு இல்லாதான் காரணம். அப்போ அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தணும் அப்படின்னா நீ உணவில் கட்டுப்பாடு இருந்தாலே இந்த நம்பிக்கை வந்துடும். அந்த நம்பிக்கை எப்படி ஏற்படுத்துறது? உணவில் கட்டுப்பாடு வந்துட்டாலே, உணவு கட்டுப்பாடை கடைபிடித்து விட்டாலே, ஒரு நாள் கடைபிடிச்சிட்டாலே அந்த நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும். இந்த வாழணுங்கிற ஆசை, அவநம்பிக்கை என்பது எதிர்மறையான சிந்தனைகள், அதெல்லாம் போக ஆரம்பிச்சிடும், நீங்க ஆரம்பிச்சிடும். பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், ஒரு ஆசைப்படணும், வாழணுங்கிற அந்த ஆசைப்படணும், ஒரு ஆரோக்கியமாக வாழணும்னு ஆசைப்படணும். எதிர்மறையாக சிந்திக்கிறது, நம்பிக்கை இல்லாமலே பேசுகிறது, எப்போவும் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கிறது, இதெல்லாம் மாற்றணும். அப்படின்னா நம்ம உணவில் கட்டுப்பாடாக இருக்கணும். உணவில் கட்டுப்பாடாக இருந்துட்டால் நம்ம வாழணுங்கிற ஆசை வரும், ஆரோக்கியமாக வாழணுங்கிற ஆசை வரும், மகிழ்ச்சியாக வாழணுங்கிற ஆசை வரும், சாதிக்கணுங்கிற ஆசை வரும். உணவில் கட்டுப்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சாகணுங்கிற ஆசை வரும். ஒரு சாதிக்கலாம் தேவையில்லைங்க அப்படிங்கிற எண்ணம் வரும். அந்த நம்பிக்கை எதிர்மறையான சிந்தனைகள் வரும். உணவில் கட்டுப்பாடு இல்லைன்னா உங்களுக்கு எதிர்மறையான சிந்தனை வரும். சாகணுங்கிற ஆசை வரும், அழிக்கணுங்கிற ஆசை வரும், பாதுகாக்கணுங்கிற எண்ணம் வராது. உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வராது. நல்லா வாய்க்கு ருசியாக கண்டதையும் சாப்பிட்டு அந்த உடம்பை அழித்து அதில் இன்பம் காணுகிற ஒரு மனப்பான்மை. உடம்பை அழித்து, உடல் ஆரோக்கியத்தை அழித்து அதன் மூலம் இன்பம் காணுகிற மனநிலை எப்போ வரும் அப்படின்னா, உணவில் கட்டுப்பாடு இல்லாதவர்கள் கண்டதையும் சாப்பிட்டுக்கிட்டு எது ருசியாக இருக்கும் அப்படின்னு தேடி சாப்பிட்றது, ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பாங்களோ அவங்களுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தை அழித்து அதன் மூலம் இன்பம் காணுகிற ஒரு வக்கர மனப்பான்மை வந்துடும். அந்த வக்கர மனப்பான்மையோட விளைவு தான் இன்றைக்கி இந்த உலகில் வாழ்கிற பெரும்பான்மையான மக்கள் வக்கர மனப்பான்மையோடு இருக்காங்க. தனது உடல் ஆரோக்கியத்தை அழித்து, தனது உடல் ஆரோக்கியத்தை பணயமாக வைத்து, உயிரையே பணயமாக வச்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. உயிரை பணயமாக வச்சு வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த உலகத்தில். இன்றைக்கி நம்ம மோட்டார் வாகனத்தில் பயணிக்கிறோம், பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில், எல்லாம் உயிரை பணயமாக வச்சு தான் போயிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் சாகுறாங்க. அப்புறம் நோயால் பல கோடி பேர் சாகுறாங்க. வருஷம் ஒவ்வொரு வருஷமும் நோயால் சாகுறாங்க. அப்போ இந்த உணவு இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்றாங்களா? பேக்கரி உணவுகள், பப்ஸு, பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்றாங்களா? உயிரை பணயமாக வச்சு, உடல் ஆரோக்கியத்தையே பணயமாக வச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. அதனால் வாழணுங்கிற ஆசைலாம் இல்லை. இருக்கிற வரைக்கும் சாகணுங்கிற ஆசையோடு போனால் போது லட்சிய மனப்பான்மை இல்லாமல் போகும்போது அலட்சிய மனப்பான்மை விடுகிறது. அலட்சியவாதிகளாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ நம்ம வாழணுங்கிற ஆசை, ஆரோக்கியமாக வாழணுங்கிற ஆசை, மகிழ்ச்சியாக வாழணுங்கிற ஆசை வரணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிச்சாலே போதும். இந்த அவநம்பிக்கை, மனசில் இருக்கிற அவநம்பிக்கை போயிடும். ஒரு உற்சாகமாக வாழலாம், சுறுசுறுப்பாக வாழலாம், கவனமாக வாழலாம், பாதுகாப்பாக வாழலாம், மகிழ்ச்சியாக வாழலாம். நம்ம இருக்கிற அவநம்பிக்கை, கவலை இதெல்லாம் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும். உணவில் கட்டுப்பாடு, எதை சாப்பிட்டா அதை ஆராய்ச்சி பண்ணணும், இது நல்லதா கெட்டதா பார்த்து சாப்பிடணும். அதன் தன்மை அறிந்து, அதன் தரம் அறிந்து சாப்பிட வேண்டும். அதில் நல்ல நன்மைகள் இருக்கா, அதுக்கு நமக்கு கேடு செய்யுமா, அது ருசியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது கேடு செய்யணும்னா அதை சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிச்சாலே நம்மக்கிட்ட நேர்மறையான சிந்தனைகள் விடும். வாழணுங்கிற ஆசை வரும், ஆரோக்கியமாக வாழணுங்கிற ஆசை வரும், பாதுகாப்பாக வாழணுங்கிற ஆசை வரும். பாதுகாப்பாக வாழணுங்கிற ஆசை வரும்போது பிறருக்கு நம்ம இடையூறு செய்ய மாட்டோம். எப்போ நம்ம வாழ்க்கை பாதுகாப்பு இல்லாமல் போது, பிறருக்கு இடையூறு செய்யும்போது தான். அப்போ அவங்க பிறருக்கு இடையூறு செஞ்சால் அவங்க நமக்கு இடையூறு செய்வாங்க. நம்ம பிறருக்கு துன்பம் செய்தால் அவர்களும் நமக்கு துன்பம் செய்வார்கள். அதன் மூலம் நமது வாழ்க்கை பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். அதனால் மகிழ்ச்சியாக வாழணும், பாதுகாப்பாக வாழ வேண்டும், ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்கேருந்து தொடங்குது? உணவு கட்டுப்பாட்டிலேருந்து தான் தொடங்குது. வேறு நீங்கள் உணவில் கட்டுப்பாடு இல்லாமல்
நீங்கள் மகிழ்ச்சியாக வாழணும், பாதுகாப்பாக வாழணும், அப்படி என்ன தான் நினச்சாலும் அது வந்து நடைமுறைக்கு வரவே வராது, உங்களால் சாதிக்கவே முடியாது. உணவு கட்டுப்பாட்டில் தான் எல்லா ரகசியமும் அடங்கியிருக்கு. உணவிலிருந்து தான் இந்த உலகமே துவங்குகிறது. நமது வாழ்க்கையே உணவிலிருந்து தான் துவங்குகிறது. உணவு தான் எல்லாமே. உணவு தான் நம்மை உருவாக்குகிறது, நம்ம சிந்தனையை தீர்மானிக்கிறது, நமது வாழ்க்கை முறையை தீர்மானிக்கிறது, நமது மனப்பான்மையை தீர்மானிக்கிறது. உணவு தான் கடவுள் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போ உணவு தான் கடவுளுங்க. இப்போ சாப்பிடும்போது முதல் உணவு, காலையில் நம்ம முதல் உணவு சாப்பிட்றோம்ல, அந்த உணவை தொட்டு கும்பிட்டுட்டு சாப்பிடணும். முதலாக நம்ம சாப்பிடுகிற அந்த உணவை தொட்டு கும்பிடணும். ஒவ்வொரு முறையும் தொட்டு கும்பிடணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் கண்டிப்பாக உணவை தொட்டு கும்பிடணும். கடவுள் அது. உணவு தான் கடவுள். நம்ம இன்றைக்கி உயிர் வாழ்கிறோன்னா அது உணவால் தான். இந்த காற்றும் ஒரு உணவு தான். நுரையீரல் உணவு, நுரையீரலுக்கு தேவையான உணவு. காற்றை வணங்குறது, இயற்கையை வணங்கணும். அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம இயற்கையை வணங்கணும். அப்போ நம்ம வந்து காலையில் முத சாப்பிட்றோம்ல, எப்போ சாப்பிட்டாலும் சரி, அல்லது வந்து தொட்டு கும்பிட்டுட்டு சாப்பிடலாம். அல்லது முதல் உணவை மட்டுமே டெய்லி எதை சாப்பிட்டாலும் தொட்டு கும்பிட்றத விட முதல் உணவு நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோம்ல காலையில் எழுந்து, அதை வந்து நீங்கள் தொட்டு கும்பிடுங்க கடவுளாக நினச்சி. இதுதான் வந்து அறிவுபூர்வமான ஒரு கடவுள். அப்படின்னா கடவுள்னா அறிவுபூர்வமான, அறிவுடையவர்களின் கடவுள் இதுதான். கடவுள் இல்லைன்னு சொல்கிறது தப்பு. அதே மாதிரி கல், மண், சிலை இது எல்லாம் போய் கடவுள்னு சொல்லிகிட்டு இருக்கிறது, அதுக்கு ஒரு கதையை சொல்கிறது, அதுவும் முட்டாள்தனம். அது மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்கிறதும் தப்பு, அதுவும் முட்டாள்தனம் தான். அவங்க கடவுள் இல்லைன்னு எதை சொல்கிறாங்கன்னா, இப்போ பெரியார்லாம் கடவுள் இல்லைன்னு சொன்னார்ல, கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்கிறார்ல, அவர் எதை சொல்கிறாருன்னா, நீ கல், மண், ராமன், சீதை இதெல்லாம் கடவுள்னு சொல்கிறார்ல, அதைத்தான் அவர் வந்து கடவுள் இல்லவே இல்லை, இந்த மாதிரி கடவுளை கற்பித்தவர்கள், இந்த மாதிரி கடவுள், அதை இயேசு, ராமன், அல்லாஹ் இந்த மாதிரி கடவுளை கற்பித்தவர்கள் முட்டாள், கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவர் அயோக்கியர் அப்படின்னு அவர் வந்து எதை கடவுள் இல்லைன்னு சொன்னார்? கடவுள் மறுப்பாளர்னே யார்? இந்த மாதிரி இயேசு, அல்லாஹ், புத்தர், ராமர் இதை தான் இந்த கடவுள்களை தான் அவர் மறுக்கிறார். அப்புறம் அந்த கடவுள்கள்லாம் இல்லவே இல்லை என்று சொல்கிறார். அப்படி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொரு கடவுள் அவருக்கே தெரியாத ஒரு கடவுள் அது நம்ம கண்டுபிடிக்கிறோம். அல்லது ஏற்கனவே இருக்குது, அந்த சிந்தனையும் இருக்குது. அதை எது கடவுள்னா, எது இல்லைன்னா நாம் இல்லையா அதெல்லாம் கடவுள். இந்த தண்ணி இல்லைன்னா, உணவு இல்லைன்னா, இயற்கை இல்லைன்னா நாம் இல்லை. மனுஷங்க, பெரியவங்களோட உதவி இல்லைன்னா மனுஷங்க எல்லாருமே கடவுள். நமக்கு உதவி செய்கிறவர்கள் அத்தனை பேரும் கடவுள்கள் தான். இதுதான் அறிவுடையவர்களின் கடவுள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்.